அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மானம் குறள் எண் 967. ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒருவர் நம்மை ஒட்ட விடமாட்டேன் என்கிறார், நம்மிடம் ஒட்டிக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரிடம் அவர் பின் சென்று மானக்கேடாக வாழும் ஒரு வாழ்க்கையை விட அந்த நிலையிலேயே அவன் கெட்டுப்போய் விட்டான் என்று ஊரார் பேசுதல் நன்று, அதுவே மேல். It is better to be in a failed state rather than being successful by following the people who are not attaching you. சில நேரங்களில் நாம் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதுண்டு. என்ன மாதிரி நிலைக்கு? அவர் நம்மகிட்ட ஒட்டியே போக மாட்டார். அந்த இன்னொரு மனிதர் நம்மிடம் ஒட்டியே போக மாட்டார், உறவாடி செல்ல மாட்டார், சிரிக்க மாட்டார், நன்றாக அன்பாக பேச மாட்டார், பக்கத்தில் அமர மாட்டார், நமக்கு முன்னால் தான் எப்பொழுதும் சென்று கொண்டே இருப்பார், இணையாக நடக்க ஒத்துக்கொள்ள மாட்டார். இப்படிப்பட்ட ஒருவர் பின்னால் சென்று வாழ வேண்டிய சூழல் சிலருக்கு சில வேளைகளில் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழல் மானக்கேடான சூழல் என்று ஐயன் சொல்கிறார். அதற்கு பதிலாக நீ எந்த நிலையில் சென்று அவர் பின்னால் சென்று வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கை இருக்குதோ அதிலிருந்து நீ கெட்டு போயிட்டினா கூட பரவாயில்லை என்று ஊரார் பேசும். அதுவே மேல், அதுவே நல்லது என்று ஊரார் பேசும் அப்படின்னு ஐயன் சொல்றார். இது எங்கே நடக்குன்னு யோசிச்சோம்னா, சில நண்பர்கள் நம்மகிட்ட ஒட்டவே மாட்டாங்க. ஆனால் அவன் நல்ல பெரிய வீட்டு பிள்ளையாக இருப்பான், பணக்கார வீட்டு பிள்ளையாக இருப்பான், நல்லா படிக்கிறவனாக இருப்பான், நல்லா விளையாடுறவனாக இருப்பான், ஏதாவது சில திறமைகள் வச்சுருப்பான். அதன் காரணமாக அந்த நண்பனோ அல்லது நண்பியோ அவர்களின் மேல் நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுவிடும். அந்த ஈர்ப்பின் காரணமாக நம்ம அவங்கள்ட்ட நட்பு வச்சுக்கணும்னு முயலுவோம். ஆனால் அவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள், நம்முடன் ஒட்ட மாட்டார்கள், நம்மை எள்ளி நகையாடுவார்கள், நம்மை இகழ்வார்கள். இப்படிப்பட்டவங்கள்ட்ட வலியனாக நாம் சென்று நட்பு செய்வதை விட அப்படிப்பட்ட ஒரு நட்பு இல்லாமல் நாம் கெட்டுப்போய் விட்டாலும் பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சிலர் காதலர்கள், இன்னும் சிலர் கணவன் மனைவி தம்பதிகள், இன்னும் சிலர் உற்றார் உறவினர்கள், இன்னும் சிலர் பெற்றோர் பிள்ளைகள். இப்படி யாரை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள யாராவது சிலருடன் ஒட்டுதல் இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த ஒட்டுதல் இல்லாமல் வாழும் வாழ்க்கை தான் அவர்களுக்கு காதலராக இருந்தால் காதல் முறிவு ஏற்படும், தம்பதிகளாக இருந்தால் மனமுறிவு ஏற்படும், ஒற்றார் உறவினராக இருந்தால் உறவு முறிவு ஏற்படும், பெற்றோர் பிள்ளையாக இருந்தால் குடும்பமே முறிந்து போய்விடும். இதற்கு காரணம் அந்த ஒட்டுதல் இல்லாத தன்மை. இந்த ஒட்டுதல் இல்லாத அந்த ஒரு தன்மையில் ஒருவரை போய் வலியனாக நாம் சென்று ஒட்டிக்கொண்டு வாழ்வதை காட்டிலும் பிரிந்து சென்று வாழ்வது மேல். அது நட்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், பெற்றோர் பிள்ளையாக இருந்தாலும் பிரிந்து சென்று வாழ்வதே மேல் அப்படின்னு ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். கர்ணன் நம்ம மனசில் இருக்கக்கூடிய உருவகம் என்னங்க? சிவாஜி கணேசன் நடித்து அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த மாவீரன், கொடைவள்ளல், ஆகச்சிறந்த மனிதன் தான் கர்ணன் நம்ம நினைக்கிறோம். ஆனால் புராணத்தை படிக்கும் பொழுது கர்ணன் மிகச்சிறந்த கொடையாளி. ஆனால் எல்லா விதத்திலும் அவன் நல்ல சிறந்த மனிதனா என்றால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் பிறவியை வைத்து சிறுவயது முதலேயே பலரும் அவனுடன் ஒட்டவில்லை. அவனை அர்ஜுனன் யாரிடம் சென்று வில்வித்தை கற்றானோ அவர் இவனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்கவில்லை. யாருடைய ஒரு ஆசானுடைய தலையை மடியில் தாங்கி அவர் தூங்கும் பொழுது அந்த வண்டு தொலைத்து சென்று ரத்தம் வந்து இவன் பிராமணன் இல்லை என்று அந்த ஆசான் முடிவு செய்து நீ கற்றதெல்லாம் மறந்து போக என்று ஒருவர் சபிக்கிறார். அப்போ அங்கே அவர்கிட்டே ஒட்டுதல் இல்லை. சிறுவயது முதலேயே இவனுடன் விளையாடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும், அவனை யார் வளர்த்தார்களோ அந்த பெற்றோர்களுடைய உறவினர்களும், அந்த நாட்டு மக்களும், அவன் ஒரு நாட்டினுடைய அரசனாக துரியோதனால் அமர்த்தப்பட்ட பிறகு பிற நாட்டு அரசர்களாலும் அந்த போரிலே கூட மற்ற போராளிகளாலும் ஒதுக்கப்பட்டவன். இவனை ஒட்டிக்கொள்ளவே யாரும் அனுமதிக்கவில்லை. அப்படி ஒரு ஒட்டார் சுற்றி வாழும் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்த கர்ணன் என்ன செய்திருக்கலாம்? தனக்கு என்ன வாய்த்ததோ அதை வைத்து அவன் வாழ்ந்திருக்கலாம். மாறாக துரியோதனிடம் நட்பு கொண்டு
அந்த நட்புக்கு அடிமையாகி அவனிடம் அதிகமாக ஒட்டி சென்று அவன் இறுதியில் வாழ்க்கை அழிந்து போனது. அதற்கு பதிலாக அவன் அந்த நிலையிலேயே ஒட்டார்களுடன் சென்று நான் வாழ விரும்பவில்லை, அதே சமயத்தில் துரியோதனன் செய்யும் செயல்கள் சரியில்லை, அறத்துக்கு முரணானது, அதனால் நான் அவனிடமிருந்தும் பிரிந்து சென்று வாழ்கிறேன் என்று வாழ்ந்திருந்தால், அப்படி ஒரு வேளை புராணத்தில் கர்ணனுடைய பாத்திரம் படைக்கப்பட்டிருந்தால், அவன் தன்னுடைய வீர வலிமையால் தன்னுடைய புத்தி கூர்மையால் அவன் இன்னொரு நாட்டை சென்று வென்று அந்த நாட்டுக்கு அரசாண்டான் அப்படின்னா கர்ணனுடைய பாத்திரம் இன்னும் மிகப்பெரியதாக, அவன் கொடையாளி என்பதை தாண்டி அவன் அறத்துக்கு துணை போனவன் அல்லது அறமற்ற செயலுக்கு துணை போகாதவன் என்ற ஒரு பிரம்மாண்டமான பாத்திரமாக கர்ணன் படைக்கப்பட்டிருப்பான். அங்கதான் ஐயன் சொல்றாரு, நீ ஒட்டார் கூட போய் உறவாட வேண்டாம், உன்னுடைய மானத்தை கெடுத்துக்கொண்டு அவர்களிடம் சென்று நீ இருக்க வேண்டாம். துரியோதன அவையில் கர்ணனுக்கு மானக்கேடு ஏற்பட்டது, அவர்களெல்லாம் ஒட்டார்கள் தான். இருந்தாலும் அந்த கர்ணன் துரியோதனன் மேல் கொண்டிருந்த நட்பின் காரணமாக அந்த செஞ்சோற்று கடன் தீர்க்க அவனுடன் வாழ்ந்தான். அது தவறு. அந்த நிலையிலே அவன் கெட்டான், அவன் வாழ்க்கையே கெட்டுப்போச்சு என்றாலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்லக்கூடிய பொருளை நான் கருதுகிறேன். சில உரையாசிரியர்கள் கெட்டான் என்பதற்கு செத்தான் என்று எழுதுகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்ன காரணம் என்றால், ஒருவர் பின்னால் சென்று மானக்கேடாக நாம் வாழ வேண்டாம். அதுக்கு பதிலாக ஏன் போய் சாகணும்? நம்ம நல்லபடியாக நம்ம வாழ்ந்துட்டு போகலாம். அப்படி ஒரு வேளை நமக்கு நல்ல வாழ்க்கை அமைய முடியலன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போனாலும் கெட்டு போகலாம், ஏன் போய் சாக வேண்டும்? அதனால் அதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஐயனும் அந்த பொருள் கூறியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஒட்டார் பின் சென்று ஒருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் விஷயத்தினாலே வெளியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணதிபாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.